சத்தம் போடாதீங்க. வாங்க. ஏ நீ எங்க வர? சரி நீ இங்கே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. சரி சரி எங்களுக்கு அலர்ட் கொடு. வாங்க போலாம். என்ன? நான் முதல்ல உள்ள போறேன். நான் சொன்னது வாங்க. தெரியாம பண்ணிட்டானே. ஸ்ப்ரே கரோ. சிஸ்டர், இனி எந்த பிரச்சனையும் இல்ல. மது எந்திரிக்க 6 மணி நேரம் ஆகும். மதுவோட போன் இந்தாடா. இதுல மது போட்டோஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டக்குன்னு லேப்டாப்ல காப்பி பண்ணு. மேக் இட் ஃபாஸ்ட். கேபிள் எடு. டேய் எவ்வளவு நேரம்டா? ஒரு நிமிஷம். மச்சான் கனெக்ட் ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. டக்குன்னு கால் பண்ணு. வேணும்ன்றதை நம்ம அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆட்டம் போட்ட. இனி வாழ்நாள் முழுக்க நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா. இதோட நீ ஒழிஞ்சடி. என்கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் உன் நிலைமை. எஸ் காப்பி ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. இந்தா சரி சொல்ல மச்சி. நீ அவ்வளோ க்ளோஸா இருக்கிற மாதிரி 2 ஸ்டில் எடுத்துக்கலாம். 2 பேரும் போட்டோ எடுத்துறக்கா. சீக்கிரம் வா. சொல்ல நீ பாரு. நீ இப்படி உட்காந்துக்கோ. உட்காந்து அவளை தூக்கி உன் மார் மேல சாச்ச மாதிரி இப்படி வச்சுக்கோ. அந்த போஸ்ட்ல ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணத்துல கை வச்ச மாதிரி அப்படியே அவளை பாக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி. ஓகே 2 போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகேடா. தூக்குடாப்ல. அப்படியே பிடிச்சிக்கிடாப்ல. அப்படி ஃபுல்லாக சாஞ்சு போடுற. அப்படியே பிடிச்சிக்கிடாப்ல. ஓகே நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே ரெடி? சிரிடா. அப்படியே வேற போஸ்ட் போ. இன்னும் நிறைய ஸ்டில்ஸ் எடு. டேய் நீ என்ன பண்ணு, டக்குன்னு ஒரு செல்ஃபி எடு. இந்தா. டேய் கரெக்டா பாத்துறா. ஓகே ஓகே ஓகே.
பயங்கரமா இருக்கு. டேய் அவளை அப்படியே படுக்க வச்சிரு. சரி வா. இந்தாங்க போட்டோஸை பாருங்க. கௌதம், இவ எல்லா போட்டோலயும் கண்ண மூடி இருக்காளே, பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராது? என்ன ஒண்ணு பண்ணவா, அவளை போய் எழுப்பி கொஞ்சம் கண்ணை தரேன்னு சொல்லி இன்னும் 2 போட்டோ எடுக்கவா? ஏய், அக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா. அப்படியே வேற போட்டோல இருக்க தலையை மாத்தி வச்சு போட்டோஷாப்ல மேட்ச் பண்ணிடலாம்க்கா. ஓகே. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கில்லாடி அடிச்சு தூள் கிளப்பிடுவான். இப்படிதான் ஒரு நாள் என்ன எமி ஜாக்சனை வச்சு ஒரு போட்டோ மாஃப் பண்ணாம பாருங்க, நானே மிரண்டுட்டேன். வேற லெவல் பண்ணிட்டான். இந்த போட்டோஸ் மட்டும் பத்தாது, லண்டன்ல இவங்க 2 பேரும் நிறைய இடத்துல சுத்தின மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா, பர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். சரி சரி, இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. சரி, சரிங்க. அவ்வளவுதானா? ஓகேடா. இரா. சரி வா. இந்த ட்ரெஸ்ல கியூட்டா இருக்கீங்களே. தேங்க் யூ. ஏய் பாலாஜி, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போய் வண்டி துடைச்சு ரெடி பண்ணி போ. அவர் எப்பவுமே அப்படிதான். ஆமா, நான் மட்டும் போய் என்ன பண்றது? முக்கியமானவங்க தான் வரலையே. அது யாரா? இந்த வீட்ல என்னையும் அத்தையும் தவிர? மக்கு மாமா, நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம்? கோயிலுக்கு போறோம். ரிஷி மது நிச்சயதார்த்தத்துக்கு போறோம். எல்லாம் ரெடி. பொண்ணு மாப்பிளையும் எங்க? அவங்கள இன்னும் காணோமே. அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க மக்கு மாமா. அண்ணி, அவங்க சரியான நேரத்துல வந்துருவாங்களா, இல்ல அண்ணன் மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்களா? இந்த உலகத்திலேயே உன் அண்ணன் மாதிரி ஆளுங்களை பார்க்கவே முடியாது. இது ரொம்ப ரேர் பீஸ். எதுக்குமே செட் ஆகாது. அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? அவனுங்க கரெக்ட் டைமுக்கு இங்க இருப்பானுங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சத்தம் போட்டு பிளான காட்டி கொடுத்துருவ போல. அவளை பாருங்க அண்ணி, எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்துற மாதிரி அவ கூடயே ஒட்டிக்கிட்டே வரா. சும்மா இரு. ரித்யு, நீ நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய டாக்டரா வரணும். என்ன? ஓகே அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே படிக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. அம்மா, சரி, போலாமா? எங்க ருத்ரையாவை காணோம்? தோ வந்துட்டேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன ருத்ரையா, ஏன் இவ்வளவு லேட்டு? சரி சரி, வண்டியில ஏறுங்க. அம்மா, நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்கம்மா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு நேரம் கோவிலுக்கே வந்துடுறேம்மா. ஓகே ருத்ரையா, நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. பாலாஜி, வண்டி எடு. சரிங்க மேடம். போடா டேய், அந்த பைய எடுத்துட்டு போடா. வா ரித்யு, வா.
நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அது நடக்கவும் நான் விட மாட்டேன். அண்ணே, அந்த கௌதம் கரெக்ட் டைம்க்கு வந்துருவானா? சொதப்பிட மாட்டான்ல? வாய மூடு. உபசகுணமா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் வந்துருவாங்க. மறுபடியும் பிளான் ஆரம்பிச்சிட்டாளுங்களா? இவனுங்கெல்லாம் திருத்தவே முடியாது. இன்னொருத்தன் குடியை கெடுக்கிறதுல முதல் ஆளா நிக்கிறாளுங்க. நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. இத வாங்கிக்கோங்கம்மா. இந்த மாலையை அப்படியே வாங்கிக்கோங்க. தம்பி, இதை நீங்களே வாங்கிக்கோங்க. நீங்க போய் புடவையை மாத்தின்னு வந்துருங்க. அப்படியே மாலையும் போட்டுன்னு வந்துருங்க. துர்கா, நீங்களும் போய் மாத்தின்னு வந்துருங்க. அப்படியே மாலையும் போட்டுன்னு வந்துருங்க. அண்ணி புடவையே கட்ட போயிட்டா. இன்னும் அந்த கௌதம் வரல. என்னன்னு போன் பண்ணி கேளுங்க அண்ணி. ஜெய் காளியே, உனக்கு நான் இது வரைக்கும் என்ன குறை வச்சேன்? எதனால என் அமராவதியை என் கண்ணு முன்னாடி காட்ட மாட்டேங்கிற? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயாச்சு. கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்தணும். என்னோட அமராவதியை நீ என் கண்ணு முன்னாடி காட்டணும் தாயி, காட்டணும். துர்கா. ஐயோ, ரிஷியோட மாலை எங்கே வந்துருச்சு? துர்கா, இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க? பாக்காதீங்க என்னைய. கோயிலே தாலி கொடுத்து கட்ட சொன்ன அப்பே கட்டியிருந்தா இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி வீரப்பா உட்கார்ந்திருந்தா எல்லாம் சரியா போச்சா? இப்ப யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே நஷ்டம். எப்போதுமே பெரிய பில்டப்பா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவீங்க, பயங்கர கெத்தா இருப்பீங்க. இப்ப என்னாச்சு? அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, என் பாசமலர் தங்கச்சி மாலையோட வந்துட்டா. வாமா.
இப்ப கனவுல வந்துச்சு பத்தியா, அதை நினைவாக்கிறீங்கன்னு சொல்றேன். இத பாருங்க, இப்பவே இங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்தி நிச்சயம் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். நேரா கோயிலுக்கு போய் கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் பாசமலை தங்கச்சிக்கு ஒண்ணு நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? வாங்க உடனே கிளம்பலாம். இந்த மொறப்புக்கும் இந்த வெறப்புக்கும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏன் பாஸ் இப்படி பண்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்துகிட்டு. பாலாஜி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுனா எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன்னு அர்த்தம். துர்காவை கூட பார்த்தல, சாதாரணமா மதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. பாஸ், நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மறந்துட்டேன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க பாஸ். பாலாஜி, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? பாஸ், பாலாஜி. துர்கா, ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? அது கண்ணில் தூசி விழுந்துருச்சு. தூசி விழுந்துருச்சுன்னு சொல்ற, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. துர்கா, வாஷ்ரூம் இங்க இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன் மது. அப்பர்னாடா. ஹலோ. ஏய், உன்னை காலையிலேயே வர சொன்னல. உன் ஃப்ரெண்டு மது மொபைல்ல இருந்து எல்லா போட்டோவையும் ஹேக் பண்ணி எடுத்து வச்சு உன் ஃப்ரெண்டுக்கும் மதுவுக்கும் லண்டன்லயே பழக்கம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண சொன்னனே, கிரியேட் பண்ணிட்டியா? எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? நீ எப்பதான் வருவ? நீ ஏன் இப்ப லேட் பண்ணிட்டு இருக்க? அக்கா, காலையில கடை திறந்து நம்ம எடுத்த போட்டோவை பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தி லண்டன்ல இருக்க மாதிரி செட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க அவசரப்படுறதுக்கு ஏத்த மாதிரிலாம் முடியாது. நாங்க ரெடி பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கரெக்டா மேட்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைங்க. எல்லாம் என் நேரம். பாரு, உனக்காகலாம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஐயோ, அப்பர்ணா நிச்சயதார்த்தம் நிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க போல இருக்கே. சரி, மது கூட ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தியே உன் ஃப்ரெண்டு, அவனையும் கூட்டிட்டு தானே வர? அவன் என் கூட தான் இருக்கான். அவனை வச்சுதானே நம்ம பிரச்சனையே ஆரம்பிக்க போறோம். அவன் இல்லாம எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, சீக்கிரம் வந்து சேரு. ம்.